டெமோ ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னோடய கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள் குறியுது. நான் ரன் பண்ணிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வீடியோ போயிடலாம். இந்த ஷேர்டு டேட்டா சோர்ஸ் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஷேர் டேட்டா சோர்ஸ் கொடுத்துடலாம். நேம் அசைன் பண்ணிடலாம். என்னென்னா STS_customer_01 நேம் நான் வந்து அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CZR56 வந்து என்னோடய சர்வர் நேம். SQL 2014 வந்து SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து SQL Server 2014. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனர் டேட்டாபேஸ். டேபிள் பார்த்தீங்கன்னா customer_01 டேபிள். நெக்ஸ்ட் இதில் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனர் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் வந்து டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் வச்சு ஓகே கொடுத்துலாம். அகைன் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரிப்போர்ட்டில் என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா மல்டி வேல்யூ பேராமீட்டர் அப்படின்ற நேம் வந்து அசைன் பண்ணுறேன். ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா சோர்ஸ் நேம் என்ன கொடுக்கலான்னா DS_customer_01 நேம் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து STS_customer_01 ஷேர் டேட்டா சோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு யூஸ் ஷேர் டேட்டா சோர்ஸ் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா செட்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். டேட்டா செட் நேம் என்ன கொடுக்கலாம்னா DSET_ மல்டி ஓகே மல்டி வேல்யூ பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து யூஸ் டேட்டா செட் எம்பெடட் இன் மை ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா DS_customer_01 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா customer_01 கொரி வந்து காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர் டிபார்ட்மெண்ட் இன் அட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பேராமீட்டரில் கொடுக்குறேன். இதில் வந்து இன் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் பேராமீட்டர். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்செர்ட்டில் போய்ட்டு டேபிள் இல்லை கஸ்டமர் ஸ்கோர் ஐடி ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேலரி. நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓகே நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜின் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் பேராமீட்டர் செட் பண்ணால் தான் வந்து வேல்யூ வரும். ஸோ வியூ ரிப்போர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜின் ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ ஆகிடுச்சு. இதில் மொபைல் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ரிப்போர்ட் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு காலம் வந்துட்டு சென்டர் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். சேனியூன் கலர். நெக்ஸ்ட் ப்ரீவியூ ஒரு செக் பண்ணி பார்த்தலாம். இல்லை டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி ஓகே ப்ரீவியஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதை கிளிக் பண்ண வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே இப்போது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூ query கிளிக் பண்ணிக்கலாம். பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா when and then யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இந்த query நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னென்னா select distinct department case when department equal to computer technology then CT department. ஸோ computer technology அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட்டாக CT department செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி when department information technology then IT department அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தென் அதை வந்து WE டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்டாக நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான் வேணும். வென் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தென் ME இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னும் போது அன்னோன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு
நம்ம கேஸ் வென் ஸ்டார்ட் பண்ணலையா, கேஸ் வென் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து எண்ட் கொடுக்கணும். எண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அலையாஸ் நேம்னு செட் பண்ணுறோம். என்ன நேம்னா டிபார்ட்மெண்ட் லேபிள் அப்படின்ற நேம் கொடுக்குறோம். என்ன டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 டேபிள். ஓகே, அந்த டேபிளில் தான் நம்ம வந்து இதில் கேஸ் வென் தென் ஸோ அந்த கொரி வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் யூஸிங் டிஸ்டிங் ஃபங்க்ஷனோட. இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பாருங்கள், கொரி நான் ரன் பண்ணுறேன். இப்போது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்ஸ், அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, இப்போ ப்ரிவியூவில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஓகே, ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த ஷார்ட்கட் கொடுக்கும்போது இன்னொரு டேட்டா செட் வந்து க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நல்லா ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஆட் டேட்டா செட் கொடுக்குறேன். அதில் என்ன நேம் கொடுக்கலாம், டிசெட் அண்டர்ஸ்கோர் மல்டி வேல்யூ பேராமீட்டர். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த நேம் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து என்னென்னா பேராமீட்டர் லேபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சேம் நேம் கொடுத்தா வந்து வராது இல்லையா. ஸோ அதனால் இது என்ன பண்ணேன்னா ஓகே மல்டி வேல்யூ பேராமீட்டர் டிபார்ட்மெண்ட் லேபிள் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து யூஸ் டேட்டா செட் எம்பர்ட் இன் மை ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிஎஸ் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர்ஸ்க்கு 01 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கொரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, கேஸ் வென் தென் அந்த கொரி கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு டேட்டா செட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது ஓகே இதுக்கு ஒரு எல்லாம் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆலோ மல்டிபிள் வேல்யூஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இப்போ நான் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். இது வந்து சிங்கிள் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு இன்னொரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னும்போது வித்தவுட் கமாவோட நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. அந்த லாஸ்ட் எண்டில் என்டர் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பேராமீட்டரில் இன் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் ரெண்டுமே சேர்ந்து வரும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு ரிப்போர்ட்டும் ஆட் ஆகி வரும். வந்திருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் வந்து அவைலபிள் வேல்யூஸ் அதில் போய்ட்டு கெட் வேல்யூ ஃப்ரம் அ கொரி. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக மல்டி வேல்யூ பேராமீட்டர் டிபார்ட்மெண்ட் லேபிள். ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபீல்டு பார்த்திங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேபிள் ஃபீல்டு. ஓகே, அதில் என்ன கொடுக்குறீங்கன்னா டிபார்ட்மெண்ட் லேபிள் வந்து கேஸ் வெந்தன் க்ரியேட் பண்ண இல்லையா, அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து அந்த அலையாஸ் நேமோட டிபார்ட்மெண்ட் லேபிள். ஓகே, செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ப்ரீவியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிடி டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி சிடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட ரிப்போர்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு டபிள்யூ ரிப்போர்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்போர்ட் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதே நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி நான் வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வரும். நெக்ஸ்ட் அதேமாதிரி இது வந்து செக் பாக்ஸில் வந்து நம்ம க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிப்போர்ட்டை வந்து நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்தாலும் வந்துடும். ஓகே, செலக்ட் ஆல் கொடுத்துட்டு வியூ ரிப்போர்ட் கொடுங்க, அதோட டேட்டா வந்து ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவைலபிள் வேல்யூக்கு போயிடலாம். ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூவில் வந்துட்டு அதில் என்னென்னா வேல்யூ பேராமீட்டர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன வேல்யூ ஃபீல்டு வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து ரன் பண்ணும்போதே டேரெக்டாக செலக்ட் ஆல் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது அதை இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக் செலக்டட் ஆயிருக்கா. கேஸ் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூலேருந்து அதை எடுத்து நோ டிஃபால்ட் வேல்யூ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கூகுள் குரோம்குள்ளார போகும். ஸோ கூகுள் குரோமில் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். மல்டிவேல்யூ பேராமீட்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் வந்து சிடி டிபார்ட்மெண்ட் கொடுத்து நான் வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு
எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். தட் இஸ் டபிள்யூஇ ரிப்போர்ட். ஸோ அது வந்து ஆட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸில் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். வி ரிப்போர்ட் கொடுக்குறது அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்இ டிபார்ட்மெண்ட் தட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிப்போர்ட் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு வி ரிப்போர்ட் கொடுக்குறேன். ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதேமாரி செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் வி ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எம்டி பிளாக்காக ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணாலும் ஃபுல்லாக செலக்ட் ஆகி வந்துடும். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.